இறையச்சம் வேண்டுமென்றால் ஈமான் தேவை, அல்லாஹ்வை தெரிந்திருக்க வேண்டும். இறையச்சம் வேண்டுமென்றால் பயிற்சி தேவை, நோன்பு பிடிக்க வேண்டும். இது இரண்டிலையுமே மிகச்சிறந்தவராக இருந்த அந்த மாமனிதர் கூட மூன்றாவது இன்னொரு விடயத்தை தெரிவு செய்தார். அன்பார்ந்த சகோதரர்களே, அதிலே மிக உச்சகட்டத்தில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் கூட அடுத்ததாக இன்னொரு விடயத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். அதுவும் சேர்ந்தால் தான் இறையச்சம் வரும். என்னது? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஆயிஷா நாயகி சொல்கின்றார்கள், அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. யா அல்லாஹ், எனக்கு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, எனக்கு நேர்வழியை காட்டி விடு, வத்துகா தக்வாவை தந்து விடு, வல் அஃபாஃப பத்தினித்தனமான ஒரு வாழ்க்கையை தந்து விடு, வல் கினா செல்வத்தை தந்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி துஆ கேட்பார்களாம். அதிலே ஒன்று என்ன? தக்வா, இறையச்சம். நாங்கள்லாம் யாரு தெரியுமா? ஈமான்லேயே முதலாவது. நாங்கள்லாம் யாரு தெரியுமா? நோன்பு என்கின்ற பயிற்சியிலேயே ஆக உச்சகட்டம். எங்களுக்கெல்லாம் இறையச்சம் வராமல் இருக்குமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு மேலதிகமாக அந்த இறையச்சத்தையும் இந்த உள்ளத்திலே கொண்டு வந்து போட வேண்டியவன் அந்த ரப்புல் ஆலமீன் தான். ஏனென்றால் அவனுடைய விரல்களுக்கு இடையிலே தான் நம்முடைய உள்ளம் இருக்கின்றது. எப்படியெல்லாம் பிரட்ட வேண்டும் அப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலா பிரட்டி விடுவானே. அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை தவறான பக்கம் திருப்பி விடக்கூடாது. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா என்று பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றானே. அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிரட்டுகின்ற இறைவா, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலையாக வைத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்டார்கள்.